ஹலோ, குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தை வந்து மைல்டு டெவலப்மெண்ட் டிலே சைல்டு அவ. ஆ பர்த்லேருந்தே வந்து அவளுக்கு டீத் வந்து நெறைய ப்ராப்ளமா இருக்கும். அவளோட எப்படின்னா, நம்ப குடுக்குற மெடிசின்ஸ் அந்த ஸ்டெராய்டு மெடிசின் குடுக்கறதுனால அவளுடைய பல்லு வந்து சரியா வந்து குரோத் ஆயிருக்காது. நெறைய வந்து கொட்டிட்டு ஒரு மாரி பவுடர் மாரி ஸோ, இப்ப வந்து அவளுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா, 15 ஆயிருச்சு. ஸோ, ஆ இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படியே வச்சுக்க முடியாது அப்படின்றதுனால, நாங்க 2, 3 இடத்துல வந்து போய் பார்த்தோம் டென்டிஸ்ட்ட. பட் எங்களுக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அப்புறம் இங்க நியூவா எங்க வீட்டு நியர்பையே இருக்கிறதுனால, நாங்க வந்து பார்க்கலாம். சரி மேம் வந்து பத்மினி மேம் அப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ, இங்க வந்து செக் பண்ணி பார்த்ததுல வந்து ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே 1 அன்னைக்கே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அவங்க அந்த குழந்தைகிட்ட மூவ் பண்ற அந்த இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா அவளுமே பயப்படவே இல்ல. யூசுவலா எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் என் பொண்ணு வந்து ஸ்டேபிளா ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து காமிக்கலாம் மாட்டா. ரொம்ப ஷையா இருப்பா, ஓடிடுவா. ஏதாவது அந்த மாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா. பட் இங்க வரும்போது வந்து அவ ரொம்ப கம்ஃபர்டபுளா மேமோட வந்து மிங்கிள் ஆயிட்டு பேசினா. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 பல்லு வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்தது. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி அடுத்து என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, "ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல மேம். ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து அவளுக்கு கேஸ் குடுத்தும் பண்ணலாம். இல்ல அனஸ்தீசியா குடுத்து அத அதுக்கப்புறம் பார்க்கலாம். பட் ஒண்ணும் பயப்பட வேணாம்." அப்படின்ற மாரி ரொம்ப ஹோப் குடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ அந்த ஹோப்லயே நாங்க கொஞ்ச நாள் அவளுக்கு அந்த பெயின் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஒரு நாள் சரி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்க வீட்லலாம் 2, 3 பேரோட டிசிஷன்லாம், "ஐயோ! அனஸ்தீசியாவா? அப்படியா?" அப்படின்னு கொஞ்சம் பயந்தாங்க தான். வேண்டாம் ஏதாவது ஆயிடும். பட் வந்து நாங்க அவங்கள வந்து ரொம்ப இதா வந்து நம்புனோம். அவ்வளோதான் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு பெரிய இதுல தான் வந்தோம். அதுக்கப்புறம் மேம் வந்து சூப்பர்பா ஒரு 1/2 அன் ஹவர் தான். உடனே வந்து அவளுக்கு அந்த எல்லாம் முடிச்சுட்டு, சர்ஜரி எல்லாம் ஓவர் அப்படி இப்படின்ட்டாங்க. எங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. அதே மாரி ஹாப்பியா இருந்தது. ஏன்னா, அந்த அன்னைக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய இத நாங்க வந்து சாதிச்ச மாரி இருந்தது. இவ்வளோ நாள் அவள எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ல போயிட்டு, அவள அனஸ்தீசியா குடுத்து, கேஸ் எல்லாம் குடுத்து, அவளுக்கு அந்த 11 பல்லு எடுத்தாங்கன்றது எங்களால நம்பவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா வந்து கோஆப்பரேட் பண்ணி, அவளுக்கு ஏத்த மாரியே எல்லாமே பண்ணாங்க. அதுதான் சொல்லணும். ஆக்சுவலா அவளோடயே அவங்க வந்து குழந்தையா மாறி, இப்பவுமே ஒவ்வொரு செக்கப் வரும்போதும், அவங்க அவளுக்கு குடுக்குற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அம்மாவா இருந்து, ஐயோ! இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ! அப்படின்றதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவகிட்ட ரொம்ப அழகா பேசி, இப்ப வரைக்கும் எக்ஸர்சைஸ் எப்படி பண்ணணும்? அந்த குரோத் என்ன? அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்ன்றத வந்து மேம் அழகா வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தி பெஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, கிரிகில்ஸ் அண்ட் கிரின்ஸ் சூப்பர். தேங்க் யூ.